அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, இது லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சத்தை ஒருவர் பெறுவதற்கான ஜாதகத்திலே இருக்க வேண்டிய லக்ஷ்மி யோக கிரக அமைப்பு. ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடம் என்பது லக்ஷ்மி ஸ்தானமாகும். அந்த 9ஆம் இடத்து அதிபதியை அடிப்படையாக கொண்டு லக்னாதிபதியும் 9 குடையவனும் எவ்வாறு அமையப் பெற்றிருந்தால் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் அமையும் என்பதை பற்றிய விளக்கம். நீங்கள் இங்கே பார்ப்பதிலே உதாரணத்திற்கு தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் தனுசு லக்னத்திலே இருக்க, அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு லக்னத்திலேயே ஆட்சி, 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னத்திலே குரு, 9ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு இங்கே இடப்பட்டிருக்கக்கூடிய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நற்பலன்களும் கிடைக்கும். நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மை மிக்கவராக இருத்தல், தொழில் நுணுக்கமிக்கவராக இருத்தல், மன நிம்மதியாக வாழ்பவராக இருத்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்பவராக இருத்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்பவராக இருத்தல், பணியிடத்திலே அவர் வாழ்கின்ற அந்த சமூக வட்டத்திலே அவருக்கு மதிப்பு மரியாதை கிடைத்தல், கற்றவராக இருத்தல் மற்றும் கண்ணியமானவராக இருத்தல், இப்படிப்பட்ட சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அதுபோல இந்த கட்டத்திலே காட்டியுள்ளபடி அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலேயே இருக்க, 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் இங்கே 5ஆம் இடத்திலே மேஷத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு லக்னத்திலேயே ஆட்சி, 9 கூடிய சூரியன் 5ஆம் இடத்திலேயே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கும் இந்த சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மை மிக்கவராக இருத்தல், தொழில் நுணுக்கம் மிக்கவராக இருத்தல், மன நிம்மதியோடு வாழ்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்தல், பணியிடத்திலே அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு மதிப்பு மரியாதை கிடைத்தல், கற்றவராக இருத்தல், கண்ணியமானவராகவும் இருத்தல், இப்படிப்பட்ட சிறப்பு பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த லக்ஷ்மி யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பின்படி. அதுபோல அதே ரிஷபம் தனுசு லக்னத்திலே பிறந்து அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அங்கே 4ஆம் இடமாகிய மீனத்திற்கும் அவரே அதிபதியாவார். ஆகவே அந்த தனுசு லக்னாதிபதி குரு பகவான் அங்கே மீனத்திலே 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்க, அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்திலே மீனத்திலே ஆட்சி, 9 கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மைக்கவராக இருத்தல், தொழில் நுணுக்கம் மிக்கவராக இருத்தல், மன நிம்மதியாக வாழ்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்பவராக இருத்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைத்தல், அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பணியிடத்திலே மற்றும் அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு மதிப்பு மரியாதை இருத்தல், கற்றவராக இருத்தல் மற்றும் கண்ணியமானவராக இருத்தல் என்ற பலன்கள் கிடைக்கும். அதுபோல இந்த 4ஆவது கட்டத்திலே அது தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னாதிபதியாக குரு பகவான் 4ஆம் இடத்திலே மீனத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்க,
அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே மேஷத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் மீனத்தில் ஆட்சி, 9 சூரியன் இங்கே மேஷத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் நிறைந்த செல்வம் உண்டு, வசதியான வாழ்வு உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார், நல்ல சொத்துக்கள் அவருக்கு உண்டு, அவருக்கு பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும், அவர் திறன் மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார், தொழில் நுணுக்கம் மிக்கவராக இருப்பார், மன நிம்மதியாக வாழ்வார், அமைதியான வாழ்க்கை வாழ்வார், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார். அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, அவர் செய்யக்கூடிய அவருடைய பணியிடத்திலே, அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை எப்போதும் இருக்கும். ஒரு முக்கிய மனிதராக விஐபியாக வாழ்வார். மேலும் அவர் கற்றவராக இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கண்ணியமானவராக இருப்பார். எல்லா சிறப்புகளுக்கும் மேலாக மகுடம் சூட்டியது போல, சிகரம் வைத்தார் போல அவர் கண்ணியமானவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல அந்த தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய குரு பகவான் அங்கே கடகத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னாதிபதி குரு கடகத்திலே உச்சம், 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி. தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு கடகத்திலே உச்சம், 9 சூரியன் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன் மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மை அவருக்கு இருக்கும், தொழில் நுணுக்கம் மிக்கவராக இருத்தல், மன நிம்மதியோடு வாழ்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்தல், அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அவருடைய பணியிடத்திலும் அவருடைய சமூக வட்டத்திலும் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருத்தல், அவர் கற்றவராக இருத்தல் மற்றும் கண்ணியவராக இருத்தல், கண்ணியமானவராக இருத்தல் என்பதும் இப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்து லக்னாதிபதியாகிய குரு பகவான் கடகத்திலே உச்சபலம் பெற்றிருக்க, 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே 5ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு கடகத்திலே உச்சம், 9 சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கும் இந்த சிறப்புகள் கிடைக்கும். நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மைமிக்கவராக இருத்தல், தொழில் நுணுக்கமிக்கவராக இருத்தல், மன நிம்மதியோடு வாழ்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்தல், பணியிடத்திலே சமூக வட்டத்திலே அவருக்கு மதிப்பு மரியாதையாக வாழ்தல், கற்றவராக இருத்தல், கண்ணியமானவராக இருத்தல் என்ற சிறப்பு பலன்களை இந்த லக்ஷ்மி யோகம் என்ற அமைப்பு அவருக்கு கொடுக்கும் என்ற விவரத்தை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.